இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கேன். திடீர்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கடின பாதையை தாண்டி ரொம்ப ஹாய் ஸ்காட். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கேன். திடீர்னு கொடைக்கானல் வந்ததுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். அதாவது 3 மாதம் வீட்டில் எங்கேயும் வெளியே போகல. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போது மஞ்சள் பைஸில் நான் இப்போ கொடைக்கானல் வந்திருக்கேன். போய் குணா கேவு அப்புறம் 2-3 ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் செக் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அப்படியே வேணால் லெஃப்ட்டு அப்படியே திரும்புங்க. ஆனால் குணா கேவ் இல்லை, கொடைக்கானலோட வியூ வேணால் காட்டுறேன். இப்போதைக்கு குணா கேவ் போயிட்டோன்னா நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். உள்ளே விட்டாங்கன்னா போகலாம், இல்லைன்னா மஞ்சள் பைஸ் மாதிரி குழியில் விழுந்து சாகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா 1 டே ட்ரிப் வந்து கோயம்புத்தூர் 100 நாள் 100 வீடியோஸ். யாருக்கு வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கடின பாதையை தாண்டி ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்லாம் போட்டு என்னால் முடியாத அளவுக்கு முடிஞ்சு இந்த வியூ பாயிண்ட் நான் வந்துக்கிறேன். இந்த வியூ பாயிண்ட் பேர் தான் டால்ஃபின் நோஸ். அவங்க நிற்கிறாங்க பாருங்கள், அதுதான் ஒரிஜினல் டால்ஃபின் நோஸுங்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் அப்படி இருக்காது. ஏன்னா நிறைய பேர் டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்குறோம். அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் கேராக இருக்குது கைஸ். நம்ம கேடிஎஃப் ஃபேமிலி யார் வந்தாலும் சரி சேஃபாக வந்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த வந்து பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஆனால் வியூ சூப்பராக இருக்குது கைஸ். வந்தால் ஒர்த்தான பிளேஸு. நான் வேணால் ஏறுற இடத்த என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ வேணால் எடுத்து காட்டுறேன். இல்லைன்னா இங்கேயே இருந்து பாருங்கள். இந்த தெரியுது இந்த பக்கம்தான், அதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. அதான் நம்ம பசங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். அப்படியே நடந்து மேலாக போகணும் கைஸ். நான் மேலே போயிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணுறேன், வாங்க பேச ஸ்குவாட். அதாவப்பட்டது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குணா கேவ் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு சொல்லி இருந்தோம். டால்ஃபின் நோஸ் போனோம். அங்கே வந்து கொஞ்சம் மழை வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே டால்ஃபின் நோஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரூட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் சிரமம் பார்க்காம போனீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அந்த டால்ஃபின் நோஸ் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்த காரணத்தினால வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணுறோம். குணா கேவ் போக முடியல. ஸ்டே பண்ண எங்கள் நேரமோ என்னமோ இங்கே கொடைக்கானல் ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது அந்த வியூ. அதுவும் இல்லாமல் கொஞ்சம்லாம் வண்டியே தெரில, கொஞ்சம் தான் தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்த இது பார்த்த வியூவில் வந்து மழை நிறையா தெரிஞ்சுது. இப்போ மிஸ்டே ஃபார்ம் ஆகி அப்படியே மழையை மறைச்சிருச்சு. இப்போ எங்களுக்கு தெரியறதெல்லாம் இந்த டவுன் மட்டும்தான். நாங்கள் இந்த ரூமுக்கு வந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டவுனை தாண்டி ஒரு மழை தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மிஸ்ட்டு வந்தோடனே அந்த மழையே எனக்கு தெரியல, வெறும் இந்த டவுன் தான் தெரியுது. இந்த டவுனில் தான் இப்போ இருக்குது நாங்கள். சரிங்களா? அதுவும் இல்லாமல் டால்ஃபின் ஹவுஸ் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, ரிஸ்க்கு ரொம்ப எடுக்காதீங்க. மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க, நீட்டாக இருக்கும். 2.5 கிலோமீட்டருக்கு மேலே வருது, அது பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் கீழே போனீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டு, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு குணா கேவ் போக முடியல, அதனால வந்து பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் இங்கே ஹால்ட்டு. இதை பார்த்து பேசு. இன்னைக்கு நைட் இங்கே ஹால்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் நாளை காலையில் வந்து குணா கேவ் போயிடுவேன். நான் குணா கேவ் போயிட்டு அங்கே எப்போ இருக்குது எல்லாம் பார்த்து சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன். எப்போ இருக்குது, நீட்டாக இருக்கா என்னன்னு சொல்கிறேன். மறக்காமல் அந்த டால்ஃபின் ஹவுஸ் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி போய் கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த மிஸ் டைமில் வந்து வீட்டுக்கு போகிறேன், நான் கிளம்புறேன், நல்லா இருக்குன்னு சொல்லி போகாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரோடில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்பயுமே வரும்போது வீட்டில் சொல்லிட்டு வாங்க. அவங்களும் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தோம். எங்கள் நேரம் திரும்ப எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு பேச வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் குணா கேவ் போயிருப்போம், மழை வந்து எடுத்துருச்சு. நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக குணா கேவ் காட்டிடுறேன். பார்ட் 2ல் மீட் பண்ணோம்.